தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் 2 நாள்ல கரூர்ல போறதாக தகவல் வருது. கரூருக்கு போய் அந்த மக்களை சந்திக்க போறதாக தகவல் வருது. 2 நாள்ல போவாரு. இல்லை அப்படின்னாலும் எப்படினாலும் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் ஆரம்பத்துல கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நேர்ல போய் மக்களை சந்திச்சு அவர் பேசதான் போறாரு. அதுக்கான பாதுகாப்பை போயிட்டு வர்றதுக்கான பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அங்கே போவதற்கான அனுமதி, இது எல்லாமே அவங்க கேட்டுட்டு இருக்கிறதாகவும் ஒரு பக்கம் தகவல் வருது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டரை பற்றி பேச போகிறோம். அது என்ன அப்படின்னா, நேற்று பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் சில விஷயங்களை பேசினாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த தாவேக்கா கொடியை தூக்கிட்டு சில தொண்டர்கள் அப்படி கொடியை ஆட்டினாங்க. அந்த டைம்ல இவர் என்ன பண்ணாருன்னா, கூட்டணியை பற்றி பேசிட்டு இருந்தாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கீழே அமையக்கூடிய கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சேம் டைம் அந்த கொடியை பார்த்துட்டு பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா, அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணும். உண்மையிலேயே அதிமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கூட்டணி அமையுமா அப்படின்றத என்னுடைய அரசியல் அறிவை வச்சு நான் உங்ககிட்ட சில விஷயத்த சொல்ல போறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய கெஸ் படி பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 வருடம், கடந்த 8 வருடத்துல பாத்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஆர்வ கோளாறா வளர மாட்டாரு. சீமான் மாதிரி தெளிவா தான் பேசுவாரு. தெளிவான ஒரு முடிவு தான் அவர் எடுக்கிற நிலைமையில இருக்கிறாரு. வேற வழியில் அவருக்கு ஆப்ஷன் கிடையாது. வளர்றதுக்கும் ஆப்ஷன் கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கட்சியெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஒரு முக்கிய தலைவர்ல வளர மாட்டாங்க சீமான் மாதிரி. அதே மாதிரி இவர் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடென்டா சொல்றாரு. ஆனா விஜய் அவர்கள் மனசுல என்ன இருக்கும்? அவருக்கு 1008 தாட்ஸ் இருக்கும். ஆனா கூட்டணி பத்தி, அதுவும் குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மைண்ட்ல இது சுத்தமா ஐடியாவே இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 2 விஷயத்த நம்ம யோசிப்போம். தலைவர் விஜய் அவர்கள் தெளிவா ஒரு விஷயம் சொல்லிட்டாரு. இந்த பாஜகன்ற மாதிரியான இந்த திருட்டு பயில கூட இருக்கிற இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அந்த பாஜக, திமுக அந்த மாதிரி ஆளுங்க, இவங்க கூடலாம் நம்ம கூட்டணி அமைக்க போறதே கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப பாஜக கூட அதிமுக கூட்டணியில இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கூட தாவேக்கா எப்படி கூட்டணி அமைக்கும்? இது ஃபர்ஸ்ட் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இதுக்கே உங்களுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. 2வது ஒரு விஷயத்தையும் சொல்றேன். ஒருவேளை அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு நாங்க உங்க கூட கூட்டணிக்கு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா, யாரு கூட்டணியில தலைமை தாங்குவா அப்படின்ற ஒரு விவாதம் வரும். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அவங்களுடைய நோக்கம், தமிழக வெற்றி நம்ம தலைவருடைய நோக்கம் என்னன்னா சிஎம் ஆகணும், சிஎம் ஆகி மக்களுக்கு நல்லது செய்யணும். அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சிஎம் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஸோ இந்த தலைமை கூட்டணியுடைய தலைமை யாருன்னு கீழே இந்த கூட்டணி அமையும் அப்படின்ற ஒரு விவாதம் போகும். அந்த விவாதத்துல 2 பேருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனாலேயே ஒரு பெரிய பிரச்சனை வரலாம். அது ஒரு டவுட்டு தான். ஆனா கூட்டணி அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்றதையும் நான் சொல்றேன். ஒருவேளை 2 பேருமே சமரசமா பேசிட்டு முதல்வருடைய அந்த ஆட்சி காலத்தை பங்கு, அதாவது 2.5 வருஷம் எங்களுடைய ஆட்சி, 2.5 வருஷம் நீங்க ஆட்சி பண்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி, ஒருவேளை யார் தலைமை கீழேயாச்சும் ஒரு கூட்டணி அமையுதுப்பா, விஜய் கீழேயோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழேயோ அமையுது கூட்டணி, இந்த மாதிரி அமைஞ்சா யாருக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு பிரச்சனை? திமுகவுக்கு தான். திமுகவுக்கு வரலாறு காணாத தோல்வி அடைவாங்க. கிட்டத்தட்ட இப்படி இவங்க 2 பேரும் மட்டும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200+ தான், 200 தொகுதிகளுக்கு மேல கண்டிப்பான முறையில வெற்றி பெறுவாங்க. இது அதாவது வெற்றி பெறலாம் அப்படின்றது வேற, வெற்றி பெற்றே ஆவாங்க அப்படின்றது வேற. கன்ஃபார்மா ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு பிரச்சனை? திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அடி உலகம், வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய தோல்வி திமுக சந்திக்கும். ஸோ அதனாலே அவங்களுக்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பேசுனதுல இருந்து திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிருக்கும். என்னடா இந்த மனுஷன் எப்படி சொல்லிட்டாரு, ஒருவேளை எதுவும் டீலிங் எதுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, அடுத்த அரசியல் களத்துல என்னென்னலாம் மாறும். ஏன்னா அரசியல் களத்துல இன்னைக்கு ஒன்று நடக்கும், நாளைக்கு வேற மாதிரி நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம நிறுத்தி நிதானமா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவோம். இது என்னுடைய கருத்து, நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.